வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்பிளே ஆகிற இந்த நம்பருக்கு விவசாயம், மாடி தோட்டம் குறித்து எந்த சந்தேகம் அப்படின்னாலும் ஃபோன் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் பார்க்குறது என்னோடய ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட். ஜூன் 11 தான் நான் சீட்ஸ் எல்லாம் போட ஆரம்பித்தேன். செப்டம்பர் 11 நான் ஃபர்ஸ்ட்டு கட் பண்ண வெஜிடபிள்ஸ் தான் நீங்கள் பார்த்தீங்க. ஆல்மோஸ்ட் 3 months ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நான் ஒரு சில வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன், ஸ்டேஜ் பை ஸ்டேஜ், அந்த ஃப்ளாரிங் டைம், அதுக்கு முன்னாடி அந்த பெஸ்டெல்லாம் எப்படி இருந்தது, ரொம்ப பேத்தட்டிக்கான சுச்சுவேஷன் எல்லாம் கடந்து தான் வந்திருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டது ஆக்சுவலி ஃபெயில்யூர் ஆகிடுச்சு. ஏன்னா நான் சரியாக கான்சென்ட்ரேட் பண்ணல, மென்யூஸ் எல்லாம் கொடுக்கல, லிக்விட் மென்யூர், வேறு எந்த ஒரு ஃபர்டிலைசர் எதுவுமே நான் கொடுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயில்யூர் ஆனதுக்கப்புறம் நான் அனலைஸ் பண்ண ஆரம்பித்து இதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோம் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கே பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைம் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணணும், அதை செகண்ட் டைம் பண்ணவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப டிட்டர்மைண்டாக இருந்தேன். இது ஸ்டேஜ் வைஸ் நான் எந்த இடத்துல சீட் வாங்கினேன், கிட் வாங்கினது, இது எல்லாமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். இருந்தாலும் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் விருப்பப்பட்டால் பார்க்கலாம். 3 months அப்படிங்கிறது ஒரு ஹார்வெஸ்ட்டுக்கு லாங் டியூரேஷன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் எனக்கு லேட்டான மாதிரி ஒரு வருத்தம் இருக்குது. ஜென்ரலாக நம்ம தக்காளியை கம்பேர் பண்ணும்போது பிரிஞ்சாலில் அதிகமாக பெஸ்ட் அண்ட் டிசீஸ் வரும். ஸோ இதை எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ் எல்லாம் கடந்து பூவெல்லாம் பூத்துடுச்சு. அப்போ கொஞ்சம் ஓகே அப்படின்னு நிம்மதியாக இருக்கும்போது ஒரு 50 பூக்கு மேலே கொட்டிடுச்சு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது மேல் ஃப்ளார்ஸ் கொட்டிடும் அப்படின்னு. ஒரு சில ஃபீமேல் ஃப்ளார்ஸும் கொட்டுச்சு. ஸோ ஃபைனலாக இனிஷியல் ஸ்டேஜில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு என்னை நானே பேசிஃபை பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபைனலாக அந்த காய் பிடிச்சு வரும்போது எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது. ஸோ நம்ம வீட்டில் இந்த மாதிரி காய்கள் நம்மளே அறுவடை பண்ணி சாப்பிட்றது ஆரோக்கியமானதும் கூட, இது நமக்கு ஒரு விதமான சந்தோஷத்தையும் தருது. லாஸ்ட் டைம் பண்ண கார்டனிங்கில் தக்காளி செடி அதிகமாக இருந்தது. எந்த எஃபோர்ட்டும் எடுக்கல. பட் 3 காய் காய்ச்சி அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. இது ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி நான் பண்ண மிஸ்டேக் தான். ரொம்ப ப்ரௌனாக இருக்குது. அது ஏன் அப்படின்னா பேச்சஸ் மாதிரி இருக்கிறது. எப்போதுமே நம்ம நீம் ஆயில் அப்ளை பண்ணும்போது அதில் கொஞ்சம் சோப் ஆயில், மைல்ட் ஷாம்பூ அந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்ப்ரே பண்ணும். நான் யூஸ்வலாக அப்படி தான் பண்ணுவேன். இது கொஞ்சம் ஹரிபரியான டைமில் பண்ணும்போது நான் சரியாக மிக்ஸ் பண்ணல, ஒரு வெசலில் பண்ணிட்டேன். அந்த ஆயிலெலாம் ஒரு இடத்துல அப்படியே தனியாக இருக்கும் போது கையால் தெளிக்கும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எந்த இடத்துல நீம் ஆயில் அதிகமாக பட்டுச்சோ அந்த இடத்துல இலைகள் ரொம்ப டார்க் ஆகிடுச்சு இந்த மாதிரி. ஸோ இந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க. நீங்கள் ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பாட்டிலில் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அது ரேஷியோவும் ரொம்ப முக்கியம். 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மூடி மட்டும் ஊற்றிக்கங்க. லிக்விட் மென்யூஸ்லாம் நம்ம வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணுறது யூஸ் பண்ணலாம். இன் அடிஷன் நான் பாஸ்போ பாக்டீரியா யூஸ் பண்ணி பார்த்தேன். அது ரொம்ப மேஜிக்காக இருந்துச்சு. அது போட்டதுக்கப்புறம் தான் ஒரு சில பிளான்ட்டில் 2 இலைகள் தான் இருந்தது. கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் 2 இலை தான் இருந்துச்சு. நான் பாஸ்போ பாக்டீரியா போட்டு ஒரு 3 daysல பார்க்கும்போது தான் இலைகள்லாம் நல்லாவே வளர்ந்துருந்துச்சு. நான் இந்த தடவை லிக்விட் ஃபர்டிலைசர் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணேன் சாலிடை விட. மாதிரி வீக்லி ஒன்ஸ் நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணேன். அதுக்கப்புறம் டர்மரிக் அண்ட் பெருங்காயம் மிக்ஸ் பண்ணி அது ஸ்ப்ரே பண்ணுறது, அப்புறம் கர்ட் அண்ட் பெருங்காயம் அது லிக்விடாக ஸ்ப்ரே பண்ணது, இந்த மாதிரி நிறைய ஆல்டர்னேட்டிவாக நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அது மாதிரி தண்ணியும் ரொம்ப கரெக்டாக நான் தண்ணி ஊற்றிட்டு இருப்பேன். சம்டைம்ஸ் நான் வெளியில் போயிட்டு லேட்டாக வந்தால் கூட நான் தண்ணி ஊற்றிடுவேன். ஒரு ஆஃப்டர் 6:30 கூட நான் தண்ணி ஊற்றிருக்கேன். 7 வரைக்கும் ஊற்றிருக்கேன். யூஸ்வலாக சன் செட் ஆனதுக்கப்புறம் ஊற்றுவேன். ஏன்னா அந்த மண் சூடாகவே இருக்கும். அந்த டைமில் நம்ம தண்ணி விட்டோம் அப்படின்னா அது செடிகளுக்கு அந்தளவுக்கு நல்லது இல்லை. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் தொடர்ந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்கான பெஸ்ட்டு ரிசல்ட் அண்ட் ஈல்டு உங்களுக்கு கிடைக்கும். எல்லாருமே கேட்டாங்க, நீங்கள் எப்படி இந்த கத்திரி செடியில் பூச்சிலாம் இல்லாமல் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவே மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் எடுத்த எஃபர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கும் நான் சொல்லியிருக்கேன். வீடியோவில் நீங்கள் பார்த்தா தெரியும். கண்டிப்பாக அந்த லிங்க் நீங்கள் பாருங்கள். பெஸ்ட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பயம், அலறி ஓடிடுவேன். அதனால் இந்த ஒயிட் ஃப்ளைஸ்லாம் வந்தால் கூட இம்மீடியட்டாக நான் நீம் ஸ்ப்ரே, இன்னும் ஆர்கானிக் ஸ்ப்ரேஸ் என்னென்ன இருக்குலாம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அடிக்கடி ப்ரூன் பண்ணிவிடுவேன். இந்த பெஸ்ட் அட்டாக்கு ஆன லீவ்ஸ் அதெல்லாம் நான் கட் பண்ணி விட்டுகிட்டே இருப்பேன். ஒயிட் ஃப்ளைஸே வரல அப்படின்னு சந்தோஷப்பட்ட அன்னைக்கு ஒயிட் ஃப்ளைஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன பக்ஸ் எல்லாம்
வரக்கூடாதுன்னு நினச்சேன்னா அதெல்லாம் ஒவ்வொரு நாள் நான் பார்த்துட்டேன். ஸோ அதுக்கெல்லாம் இம்மீடியட்டாக ஆக்ஷன் எடுத்தாச்சு. அதனால தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ளீஸிங்காக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் நியூ அரைவல்ஸ்லாம் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ அண்ட் see you then.